வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி STK சுபம் ஜாதக ஆய்வு குழுவிலிருந்து ராமசாமி பழனியிலிருந்து பேசுகின்றேன். 2025க்கான புத்தாண்டு ராசி பலன், தனுசு ராசிக்கான பலன்களை இப்பொழுது தொடர்கின்றேன். தனுசு ராசி போராட்டம் மிகுந்த ராசி. இறுதியில் போராடி வெற்றி பெறக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசி தான். இந்த தனுசு ராசிக்கு இப்பொழுது வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன. அதற்கான புத்தாண்டு பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். தற்பொழுது அர்த்தாஷ்டம சனி என்கின்ற அளவுல இப்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகி வரப்போறாரு. அர்த்தாஷ்டம சனினா நமக்கு பயமா இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. காரணம் பாத்தீங்கன்னா, அப்போது ராகு கேது 4ஆம் இடத்துல இருந்த ராகு கேது இப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அப்போ இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி பலன்களை அவர் தடை செஞ்சிருவாரு. அதனால பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அர்த்தாஷ்டம சனி வருது ரொம்ப பயப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் உங்களுக்கு கிடையாது. அதே நேரத்துல இதுவரை இருந்த சொந்த பந்தங்கள் உறவுகள்லாம் ஒரு பகையா இருந்திருப்பாங்க இந்த ஒரு காலகட்டம். ஆனா இப்ப இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல சொந்த பந்தங்களோட உறவுகள் இதெல்லாம் மேம்படக்கூடிய வகையில இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது சொந்த பந்துக்கள் அப்படின்னு சொல்ல பகையா இருந்தவங்க எல்லாம் இப்ப நட்பு பாராட்டி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமே இல்லை. அதேனால இந்த தனுசு ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய ராசியவே பார்க்கறது மிக மிக சிறப்பு. அப்ப இவங்களுக்கு படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது படிப்புல இருந்த தடைகள்லாம் விலகி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு. அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கும் பாத்தீங்கன்னா விரைவில் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 2025 குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு இருக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதனால் வரை சொந்த தொழில் செஞ்சவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பல்வேறு தடைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பாரு. இப்ப அந்த ராகு கேது பயிற்சியானது கேது 10ஆம் இடத்துல இருந்த கேது 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு தொழில இருந்த நெருக்கடி நிலை அதெல்லாம் விலகி தொழில லாபங்களை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னா, ராகு 3ஆம் இடத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல வரப்போறாரு. அப்ப இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் நல்ல லாபங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பங்குச்சந்தையில பாத்தீங்கன்னா ஏற்றம் காணலாம். பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல நிலையில அவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புல அது இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் ராசிக்கு 6ல இருந்தவர் இப்ப 7ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால வேலையில இருந்த சில தடைகள் தாமதங்கள்லாம் உங்களுக்கு விலகி ஒரு நற்பலன்களை உத்தியோகத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையா இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கோச்சார குரு இப்ப ராசிக்கு 6ல இருந்து 7க்கு மாறும்போது அவர் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை பாக்குறாரு. தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தை 11ஆம் வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு லாபத்தை அவரு நிறைய கொடுக்க போறாரு. தொட்டதுல எல்லாம் ஒரு லாபம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுப்பாங்க. பேங்க்ல வச்சிருந்த நகைகளை எல்லாம் கொஞ்சம் அடகு மீட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை அது கொடுப்பாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் லக்னத்தை பாக்குறதுனால ஏதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இதுவரை இருந்த பிணி பீடைகள் நோய்கள் அதெல்லாம் விலகி தன்னுடைய ராசி சந்திரனையே குரு பாக்குறதுனால அந்த நோய்கள்லாம் விலகி உடல் ஆரோக்கியமானது மேம்படுங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதே நேரத்துல தன்னுடைய 9ஆம் பார்வையாளர் ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால இதுவரை முயற்சியில சனி பகவான் அங்க முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருந்தாரு. அவர் தடை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாரு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தடை ஏற்படுத்திட்டே இருந்தாரு. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சியாகி 7ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றி வரக்கூடிய ஒரு அமைப்புல இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொன்னான காலகட்டமாக இதை எடுத்துக்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தாயினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருந்தா கூட இத்தனை நாள் இருந்திருக்கும். அதெல்லாம் விலகி இப்ப தாயினுடைய உடல் ஆரோக்கியம், ஏன்னா இந்த குருவினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் விலகி தெளிவான ஒரு மன நிலைக்கு
இந்த ராசிக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை விழுகிறதுனால ஒரு சிறப்பான இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்ப சனி பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 3ல சில தடைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா சனிக்கு 3ஆம் இடம் நல்லது அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில முயற்சிகள்ல தடை ஏற்படுத்தியிருப்பாரு. இப்ப அதெல்லாம் விலகி இப்ப 4ஆம் வீட்டுக்கு போறாரு. சுகஸ்தானம் அப்படிங்கக்கூடிய 4ஆம் வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறாரு. அப்ப அங்க சுகம் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில வந்து சனி பகவான் இருப்பாரு. வண்டி வாகனத்துல, உடல் ஆரோக்கியத்துல, தாயினுடைய உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் அவர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் அதுக்கு வேதை ஸ்தானமான 3ஆம் இடத்துல ராகு வந்து இப்போ வர்றாரு. 4ல இருந்த ராகு வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுதலான பலன்களை வந்து ராகு கேது வந்து ஒரு 1.5 வருஷம் உங்களுக்கு தடை பண்ணிடுவாரு. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியினால வரக்கூடிய பாதிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல பலன்களாக அது மாற்றி கொடுத்துரும். அப்ப நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்க போகுது, அதனால நமக்கு பயம் இருக்கும் அப்படின்ற ஒரு பயமே வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. அந்த பயமெல்லாம் நீங்கி நீங்க வந்து ஒரு 1.5 வருட காலம் அந்த ராகு கும்பத்துல இருக்கக்கூடிய அந்த 1.5 வருட காலமும் வந்து சனி பகவான் தரக்கூடிய கெடுதலான பலன்களை வந்து அவர் தடை செஞ்சுருவாரு அப்படின்றத இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு கல்வி, உயர் கல்வி படிக்கிறவங்களுக்கு இருந்த தடையெல்லாம் விலகிடும். மேற்படிப்புக்கு போகலாம். இதெல்லாமே வந்து இந்த காலகட்டங்கள்ல ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்றத நம்ம இந்த பதிவுல சொல்லிக்கிறோம். அடுத்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பார்க்கலாம். இப்போ அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம் இருக்கு, புராட நட்சத்திரம் இருக்கு, உத்திராட நட்சத்திரம் இருக்கு. இப்போ இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இதுல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து பிறந்திருக்காரு, பிரகஸ்பதியும் பிறந்திருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது மாயவரத்துல இருக்க மயூர்நாதரை வழிபடுவது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்துல இவங்க வந்து என்ன அதிகமா வந்து உணவுல வந்து தானமா கொடுக்கக்கூடியது வந்து அதிரசம் வந்து தானமா கொடுத்தா இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. மூல நட்சத்திரக்காரங்க அதிரசத்தை வந்து தானமா கொடுக்கறதும் கொள்ளு தானம் பண்றதும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில வந்து ஏற்றம் தரும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மராமரம் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வருவது இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி அவங்களுக்கு ஒரு ஏற்றம் தரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு சந்தேகமே இல்லை. அதே நேரத்துல இவங்க நாய்களுக்கு வந்து உணவளிப்பதும் இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா பிறரோட சேர்ந்து இருக்கணும். தனித்து செயல்படுறதை விட்டுட்டு சேர்ந்து மற்றவர்களோடு சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா இவங்க வந்து வாழ்க்கையில வந்து எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் பிறரோட ஒத்துழைப்போட செய்யும் போது அவங்களுக்கு ஒரு நன்மை தரும். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா ராமரோடையே இருந்திருக்காரு. அவரோட ராமரோடையே ஒட்டி இருந்ததுனால அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இதை வந்து நாங்க சொல்றோம். அப்போ தனித்து செயல்படாம மற்றவங்களோட சேர்ந்து செயல்படும் போது இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து எல்லா காரியங்களிலும் எடுத்த காரியங்களையெல்லாம் ஜெயம் உண்டாகும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டது. அதாவது இந்த கர்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரத்துக்கு வந்து செவ்வாய் வந்து கர்ம பதிவை கொண்டதா இருக்குது. அப்ப சகோதர வழி உறவுகள்ல வந்து இவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செவ்வாயினுடைய இது வந்து செவ்வாய்க்கு தோஷம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சகோதர வழி உறவுகள், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்ல இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இப்ப மூல நட்சத்திரத்துக்கு வேதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரமா வரும். அப்ப ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இவங்களுக்கு வந்து ஒத்தே வராது. ஏன்னா அது வேதை தடை செய்யக்கூடிய நட்சத்திரம், எதிரி நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரக்காரங்களோட நட்பு வச்சுக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்து. இப்ப கூட்டாளிகள் இருந்தாலும் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கவங்கள இவங்க சேர்த்திக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணையும் கூட இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்களா இருந்தா ஒரு வேதையை தருவாங்க. வேதை அப்படின்னா ஒரு பொருந்தாதது, ஒரு தடை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் ஒத்து வராத ஒரு தன்மையில அது இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம கவனிச்சு அதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம அந்த நட்சத்திரத்துக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, ஸோ அவங்களோட கூட்டாளிகளா சேர்த்துக்கிறது, தொழில பார்ட்னர்களா சேர்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம்னா நம்ம வந்து அந்த பாதிப்புகள்ல இருந்து அந்த வேதை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். பூராட நட்சத்திரக்காரங்கள் வழிபடக்கூடிய ஸ்தலங்களும் பரிகாரங்களும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரங்கள் ஒரு நல்ல
அதாவது தனுசு ராசியில பூராட நட்சத்திரக்காரங்கள் ஆசிரியர் பணியிலும் இருப்பாங்க. நல்ல நிதி நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க, மத குருமார்கள், போதர்கள், ஜோதிடர்கள்லாம் இதுல இருப்பாங்க. பெரும்பாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா புதனினுடைய தோஷம் பெற்றது, கர்ம பதிவு கொண்டது இந்த பூராட நட்சத்திரம். அப்ப தாய்மாமன் வழி உறவுகள்ல இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அல்லது அது சார்ந்த பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய இவங்க அதாவது நாவல் மரமும் வஞ்சி மரமும் இவங்களுக்கு அதனுடைய காத்து வந்து இவங்க மேல படணும். அப்போ அந்த இடத்துல போய் இவங்க அமர்ந்துட்டு வர்றது இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஏற்றம் தரும், பல்வேறு தடைகளை வந்து அது நீக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குரங்குகளுக்கு வந்து தானமா வந்து உணவளிப்பது இவங்களுக்கு வந்து ஏற்றம் தரக்கூடிய அமைப்புல அது இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தானமா கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போலின்னு சொல்லுவாங்க, பருப்பு போலி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தானமா கொடுக்கலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது காளான் வந்து உணவுல வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னா இது வந்து அடிக்கடி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தடைகள்லாம் வந்து விலகும் அப்படின்றத சொல்றாங்க. அதே நேரத்துல பூராட நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. அதாவது மற்ற நட்சத்திரக்காரங்களாம் பூராடத்தை பக்கத்துல வச்சு அவங்க பேச்சை கேட்கும் போது பூராடத்தினுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஏற்றம் தரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அந்த சிறப்பு பெற்ற நட்சத்திரம் தான் இந்த பூராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க வந்து காமதேனு வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காமதேனு வழிபாடு, சபரிமலை போயிட்டு வர்றது இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில வந்து மிக மிக ஒரு ஏற்றம் தரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொச்சை பயிரும் தானமா கொடுக்கலாம். இவங்க வந்து மொச்சை பயிர் தானமா கொடுக்கறதும் இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும். நிறம்னு பார்க்கும்போது வெண்மை நிறத்தை வந்து இவங்க பயன்படுத்தலாம், அதிகமா வெண்மை நிறமும் பயன்படுத்தலாம். பட்டு வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து இவங்க பயன்படுத்துறது வந்து இவங்களுக்கு வந்து ஏற்றம் தரும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. இப்ப இந்த பூராட நட்சத்திரக்காரங்க வெள்ளரி பழம் சாப்பிட்றது இவங்களுக்கு வந்து நல்லது. எப்படி வந்து உணவு மற்றவங்களுக்கு தான பொருள்களாக பருப்பு போலி தரமோ அதே போல இந்த வெள்ளரி வந்து இவங்க தானமா கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து வேதை அப்படின்னு பார்க்கும்போது பூச நட்சத்திரமா வரும். அந்த பூச நட்சத்திரத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களா பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்ல இவங்க கொஞ்சம் அந்த மாதிரி நண்பர்களை கூட்டாளிகளா சேர்த்துக்கிறது, அவங்கள வாழ்க்கை துணையா இருக்கிறது, இவங்களால பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா அது தடை செய்யக்கூடிய ஒரு தடை, வேதைனாலே தடை தான். அப்போ அந்த இடத்துல இவங்களோட பழகிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதெல்லாம் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களை இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கிறது இதெல்லாம் தவிர்த்துறது வந்து இவங்களுக்கு நல்லது. கூட்டாளிகள், பார்ட்னர்ஸா சேர்த்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த நட்சத்திரக்காரங்களை இவங்க வந்து தவிர்த்துறது ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே நேரத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு வில்வ அபிஷேக பொருட்கள் அப்படின்னா வில்வ இலை வந்து சிவனுக்கு அபிஷேக பொருளா கொடுத்து அதை வீட்டுல வாங்கி வச்சுக்கிறது, அதை அபிஷேகம் பண்ண அந்த வில்வ இலையை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது, அந்த விபூதியால வாங்கி வச்சுக்கிறது இவங்களுக்கு பல்வேறு தடைகளை வந்து அதை நீக்கிரும் அப்படின்றதுல வாழ்க்கையில வந்து ஏற்றமா இருக்கும் அப்படின்றது எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்க 3வது நட்சத்திரம், அதாவது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும். ஸோ இவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள், பரிகாரங்களை வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆளுமை திறனுடைய நட்சத்திரம். அதாவது பொதுவாகவே இவங்க வந்து ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு லீடர்ஷிப் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை பண்பு இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இயல்பான ஒரு தன்மையை வந்து அந்த உத்திராட நட்சத்திரம் வந்து கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய கர்ம பதிவுகளை கொண்டது. இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய கர்ம பதிவுகளை கொண்டது. அதனால இவங்க கல்வி ஏற்கும்போது ஆசிரியர்களை எந்த விதமான ஒரு 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 என்ன சொல்றது, அதாவது வந்து ஒரு அவங்கள வந்து மதிக்கணும், நல்லா மதிக்கணும். அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா அந்த கர்ம பதிவு வந்து இவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆசிரியர்களுக்கும் கல்வி ஏற்ற குருமார்களுக்கும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்கள மதிச்சு அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்றது, அவங்களுக்கு வந்து ஒரு பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலை, குருவை வணங்குறது இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது இந்த குருவினால வரக்கூடிய அந்த தோஷம் பெற்றதை வந்து அதுக்கு வந்து போக்கிரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே நேரத்துல இதுக்கு வேதை அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரமா வரும். இந்த உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேதை அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம். அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல வர்றவங்களை இவங்க தொழில பார்ட்னரா சேர்த்திக்கிறது அல்லது நண்பர்கள் மூலமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். அவங்களால இவங்களுக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் ஜாஸ்தி ஆகும்.
அதனால அவங்கள வந்து இவங்க தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்ணக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது. பலாப்பழம் சாப்பிடுறது, பலா மரத்தடியில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவங்க தானமா கொடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு தானமா கொடுக்கலாம். கடலை மாவு தானமா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால அந்த கடலை மாவுல செஞ்ச பதார்த்தங்கள், இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வடை, போண்டா, பச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள், அந்த மாதிரி அதுல செஞ்ச பதார்த்தங்களை வந்து இவங்க தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். கோதுமை தானம் பண்ணலாம். மீன்களுக்கு வந்து அது கோதுமை உருண்டையா பிடிச்சு அந்த மீன்களுக்கு வந்து நம்ம குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கோ அல்லது இந்த பொய்கைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொய்கையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து கோதுமை உருண்டையா பிடிச்சு தானமா கொடுக்கறது இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஏற்றம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் விளங்கி ஏற்றம் தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இவங்க வந்து போகக்கூடிய கோயில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் வந்து இவங்க போயிட்டு வரணும். அங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ தொழில் தடை எல்லாமே வந்து விலகி இவங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் தரும் அப்படிங்கிறதுல இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான அதாவது கோயிலுக்கு போகக்கூடிய ஸ்தலமாக இந்த பிள்ளையார்பட்டி வந்து இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப சொன்னது எல்லாமே வந்து பொதுவான பலன்களை தான் நம்ம வந்து இப்ப சொல்லியிருக்கிறோம். இது போக ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த கோச்சார கிரகங்கள் நகர்வு எந்த அளவுக்கு பாதிப்பு தருது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லதா இருக்கும் அப்படின்றதுல தெரிவிச்சுக்கிறோம். இந்த எஸ்டிகே சுபம் ஜாதக ஆய்வுக்குழு மற்றும் குபேரா அஸ்ட்ரோ டிவியின் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த குழு நிர்வாகிகள் அனைவருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.